Hello friends, welcome to favorite சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் சில்லி பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சில்லி பொட்டேட்டோ கட்லெட் செய்யறதுக்கு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல 3 பல்லு பூண்டு துருவி போட்டுக்கலாம். பூண்டு துருவியாச்சு. இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். இது மிக்ஸிலேயே கொரகொரன்னு அரைச்சாவே போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சோண்டு கட் பண்ணின கறிவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவை தண்ணியில் கலந்தாச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் கலந்து போடுறோம். இந்த மாவு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா இப்படி வரும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது நம்ம கையில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ரவுண்டாக தட்டிக்கணும். இப்போ அந்த தட்டினதை பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இதை தவாவில் பொரிச்சு எடுத்துக்கலாம். தவா காஞ்சிச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சிருக்க கட்லெட்டை வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சில்லி பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.